டெலிவரிக்கு அப்புறம் ஹாப்பினஸை விட எவ்ரிடே சேலஞ்சிங்காக தான் இருந்தது. டியூ டேட் பார்த்தீங்கன்னா February 10th கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாப்பா January 21st அன்றைக்கே பிறந்துட்டாங்க. டியூ டேட்க்கு பிஃபோரே குழந்த பிறந்திருந்தாலும் பேபி லோ பர்த் வெயிட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. பேபியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.2 தான் இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃப்டர் டெலிவரி பிபி ரெடியூஸ் ஆச்சான்னு சொல்லி. சுத்தமாக ரெடியூஸ் ஆகலை, அதே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் க்ளோஸ் மானிட்டரிங்கில் நாங்கள் இருந்தோம். பிபி ரெடியூஸ் ஆகாதனால பிபிக்கான டேப்லெட் எடுக்க வச்சாங்க. க்ளோஸ் மானிட்டரிங்கில் 4 hours ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட் டே முழுக்க எந்திரிக்கவே முடியல. யூரின் டியூப் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. பிளட் கிளாட் அதிகமாக போயிட்டு இருந்தது. நர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி அந்த நர்ஸ்க்கு நான் இப்போ ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர், உங்கள் நேம் எனக்கு தெரியல. டெலிவரி வார்டில் என்ட்ரி ஆகும்போது நீங்கள் தான் என்னை ரிசீவ் பண்ணீங்க. இதெல்லாம் பண்ணணுமான்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிருந்தா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் நீங்கள் ரொம்ப கைண்டாக என்னை ட்ரீட் பண்ணீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரொம்ப கைண்டாக என்கிட்ட நடந்திருக்கீங்க. லைஃப் லாங் மறக்க மாட்டேன். ஃபேமிலி சார்பாக ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர்.